இன்றைய வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 65:11. புதிய வருடத்தின் முதல் காலை அது. ஆரோன் கதவுக்கு வெளியே நின்று சூரியன் உதயமாகிறத பார்த்துக்கிட்டு இருந்தார். கடந்த வருடம் அவருக்கு எளிதாக இருக்கலை. கண்ணீரும் கஷ்டமும் நிறைவேறாத ஆசைகளும் இருந்தது. மனசுக்குள்ளே சொன்னார், இந்த வருடமும் அப்படியே போயிடுமான்னு. அப்போது அவரோட பாட்டி மெதுவாக சொன்னாங்க, தம்பி, நேற்று முடிந்தது, ஆனால் இன்று தொடங்குகிறது. தேவன் எழுத ஆரம்பிக்கிறார். அதனால் முடிந்ததை மறந்து தொடக்கத்தை தேவன் கரத்தில் கொடுன்னு சொன்னாங்க. ஆரோன் ஒரு தீர்மானம் எடுத்தான். பழைய பயங்களை நேச்சோடு விட்டுட்டு இன்றைக்கு தேவன் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் சின்ன நன்றி சொல்லி ஆரம்பித்தான். சின்ன முயற்சி எடுத்தான். சின்ன ஜெபம் செய்தான். அந்த வருடம் முடிவதற்குள் அவன் எதிர்பாராத கதவுகள் திறந்தது. மனசுக்கு அமைதி வந்தது. வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்தது. அப்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான், புதிய வருடம் புதிய வாக்குத்தத்தம். அதை தேவன் கரத்தில் கொடுத்து தொடங்கினால் முடிவும் ஆசீர்வாதம்தான். முடிவு வரை ஆசீர்வாதம்தான் என்று உணர்ந்து நன்றி செலுத்தினான். நேற்று உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இன்று தேவன் உன்னை உயர்த்த வல்லவர். அதை மறந்து போகாமல் தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வருடம் நம்பிக்கை, அமைதி, ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாம் நிறைவாய் கிடைக்கட்டும். ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர். இந்த வருடம் முழுக்க தேவன் நம்மை காத்து வழி நடத்தட்டும்.